வர்ற பெண்கள் வந்து எந்த வயதுல இருந்து வராங்கன்னா 35ல இருந்து 45 வயசு இதுல உள்ளவங்க தான் வராங்க. ஒண்ணு. இரண்டாவது வந்து எந்த மெயின் ப்ராப்ளம்ல வராங்கன்னா பீரியட்ஸ். அப்ப அந்த பீரியட்ஸ்ல அவங்க வரும்போது அவங்களுக்கான என்ன நம்ம ஆலோசனை வழங்கி கொடுக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பீரியட்டை சரி பண்றதுக்கு ஐதர் பேட் இல்ல பென்டி லைனரை கொடுக்குறோம். ஒண்ணு. அதுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலு. அதுக்கும் அடுத்தது சப்ளிமெண்ட். இது மூலியமா அவங்க வந்து ஒண்ணு நேச்சுரலா கன்சீவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உண்மையிலேயே முடியல, கருமுட்டை பிரச்சனையா இருக்குன்னா அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் குள்ளார போறதா இருக்கு. கருமுட்டை பிரச்சனை ஏன் சக்தி ஆகுது? கருமுட்டை பிரச்சனை எத்தனை வயசுல ஆகுது? ஏன் ஆகுது? ஓகே, நல்ல ஒரு கேள்விமா நீங்க கேக்குறீங்க பாருங்க. எதனால அந்த காலத்துல எல்லாம் வந்து இப்ப வந்து நம்ம ரஜினி ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி 8க்குள்ளார தான் வாழ்க்கை இருக்கு. அந்த 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 வயசுல அந்த அந்த காலகட்டத்துல நம்ம கல்யாணம் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு, அதாவது செயற்கை கருவுறுதல் போறதுக்குமே வாய்ப்பு கிடையாது. என்னை கேட்டீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து 10 பிள்ளை பெக்கும் போது வந்து எந்த ஒரு இந்த செயற்கை கருவுறுதல் கிடையாது. ஆனா அந்த காலத்துல ஏன் வந்து கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வயசு அவங்க எல்லாம் வந்து ஒரு 20, 21க்குள்ளார கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்ல 18ல கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த கரு முட்டைகள் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஹெல்த்தியா இருக்குது. சோ இப்ப உள்ளவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க படிப்பு முடிச்சுட்டு வர்றதுக்குமே வந்து ஏறக்குறைய வயசு வந்து 30க்குள்ளார ஆயுது. அதுல அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம். அதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் தான் அவங்க வந்து பேபிக்கு ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த கெமிக்கல் காரணம் நம்ம சொல்லலாமா? கெமிக்கல் நாப்கின் பயன்படுத்துறதுனால அதுதான் உண்மை. இப்ப இன்னைக்கு ஃபேமி வந்து இவ்வளவு விழிப்புணர்வு கொடுக்கலன்னா எந்த மாதிரி இப்ப அன்னைக்கெல்லாம் வந்து எனக்குமே வந்து ஒரு உதாரணம், நான் 46 வயசுல தான் கண்டிப்பா ஆகினேன். அப்ப நான் எத்தனை வருஷமா நான் வந்து இந்த கெமிக்கல் சானிட்டரி பேட்டை வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். அப்ப எனக்குமே அந்த விழிப்புணர்வு தெரியல தானே. அன்னைக்கு இந்த ஃபேமிலியை நான் பார்த்திருந்தேன்னா நானுமே வந்து ஒரு பெரிய டெஸ்டிமோனி. இப்ப நான் அந்த டெஸ்டிமோனி இல்லாதனால என்னோட பேஷண்ட்ஸ்ங்களுக்கு வந்து எத்தனையோ பேருங்களுக்கு இந்த பேட்டும் கொடுத்துருக்கேன், பென்டி லைனர் கொடுத்துருக்கிறேன். இப்ப போன மாசம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்தாங்க, 5 மாசம் ஆச்சு அவங்களோட மாதவிடாய் வந்து. சோ நம்மளோட பென்டி லைனரை கொடுத்து 5 நாள்ல அவங்களோட மென்சஸ் வந்துருச்சு. அப்ப எங்க வேலை செய்து பாருங்க, எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு. மருந்து எடுத்து மாதவிடாய் வர்றது சிறப்பா, இல்ல நம்மளோட ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் பயன்படுத்தி அவங்க மாதவிடாய் வர்றது சிறப்பா? இப்போ மருந்து இல்லாம பேண்டி லைனரை யூஸ் பண்ணி 5 மாசம் வந்து பீரியட்ஸ் வராம இதை யூஸ் பண்ணி வந்த உடனே அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அவங்க? கால் பண்ணி நம்மள்ட்ட சொன்னதே வந்து, மேடம் எனக்கு வந்து மென்சஸ் வந்துருச்சு மேடம், நான் பெரிய மிரக்கல் மாதிரி இருக்கு, இதுதான் நான் இனிமே பயன்படுத்திக்க போறேன். சோ நான் இப்ப மருந்து எடுக்கல, அடுத்த கட்டம் நான் என்ன செய்யறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்த பிரச்சனை வந்து 2 பிரச்சனை. ஒண்ணு மாதவிடாய், 2வது அவங்க தாய்மை அடையணும். சோ அவங்க தாய்மை அடையறதுக்கு மாதவிடாய் வந்தா தானே அந்த ஓவிலேஷனே நடக்கும். கரெக்ட். சோ